திருதராஷ்டிரரும் சகோதரர்களும் மகாபாரதத்தின் பிறப்பு. விஸ்வமித்ரர் மன்னர் விசித்திரவீரியன் மகளின் திருமணத்தை எதிர்பார்த்தார். ஆனால் யாரும் வரவில்லை. விசித்திரவீரியன் காலமானதால் குரு பீஷ்மர் மக்களின் எதிர்காலத்தை குறித்து கவலையுற்றார். மன்னர் சத்தியவதி தன் மகனாகிய குரு வியாசரை அழைத்தார். அம்பிகாவிற்கும் அம்பாலிகாவிற்கும் குழந்தை பிறக்கச் செய்ய. வியாசர் தபஸில் இருந்து வந்து அம்பிகாவை சந்தித்தார். அச்சத்தில் அம்பிகா கண்ணை மூடியதால் திருதராஷ்டிரர் குருடராக பிறந்தார். அடுத்ததாக அம்பாலிகா வெட்கத்தில் வெளிரியதால் பாண்டு இளம் ஜாதியுடன் பிறந்தார். ஒரு தாசிக்கு மூலம் வைத்து விதுரர் புத்திசாலியாகவும் தக்கவராகவும் பிறந்தார். இவ்வாறு திருதராஷ்டிரர், பாண்டு, விதுரர் என 3 சகோதரர்களும் பிறந்தனர். இவர்களின் பிறப்பே மகாபாரதத்தின் கதையின் மையமாக மாறியது. முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.